வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் அமைச்சர் உதயநிதியின் காரில் சிக்கிய 135 கோடி சிக்கியிருக்கிறது மக்களே. பறக்கும் படையினர் அதிரடி காட்டியிருக்காங்க. என்ன காரணத்திற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய காரிலேயே 135 கோடி கொண்டு சென்றிருக்கிறார். தேர்தல் வேலை நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த 135 கோடி எதற்காக கொண்டு செல்லப்பட்டது? பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதா, இல்லை வேறு காரணங்களுக்காக கொண்டு செல்லப்பட்டதா, இது யாருடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மக்களே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, மூத்த குடி அமைச்சர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தற்போது திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கியமான அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர் பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிப்பதற்காக போய் கொண்டிருக்கும் வேளையிலே அவர் தன்னுடைய காரிலேயே 135 கோடி கொண்டு சென்றிருக்கிறார். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக, பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதா, இல்லை வேறு காரணங்களுக்காக கொண்டு செல்லப்பட்டதான்னு சொல்லிட்டு தெளிவான காரணங்கள் தெரியவில்லை. ஆனால் பறக்கும் படைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. கேமராவோடு போய் கொண்டிருக்கும் வேளையிலே பறக்கும் படை தற்போது அதிரடியாக காரை மறித்து இந்த 135 கோடியும் அமலாக்கத்துறையும் சரி, பறக்கும் படையும் சரி, 2 பேரும் சேர்ந்து இந்த 135 கோடியும் முடக்கியிருக்கிறாங்க மக்களே. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல கோணங்களில் அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. இது யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது, யாருக்கு சொந்தமானது, எங்கு கொண்டு செல்கிறீர்கள், பலவிதமான கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. அதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பது உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பேசலாம். தேங்க்யூ.